ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாப்பழம் தோசை. பச்சரிசி மாவும் 2 டம்ளர் பச்சரிசி மாவும் 1 டம்ளர் புழுங்கலரிசி மாவும் போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். பலாப்பழத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது தண்ணி ஊற்றி கலக்கணும். வெயிட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன், உப்பு போட்டுட்டேன். அரைச்சி வச்ச விழுதியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவும் ஹீட் பண்ண வச்சுட்டேன். தோசை தவாலே ஊற்றலாம். இதுக்கு கூட கார சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக ஊற்றினா அழகாக இருக்கும் பார்க்க. நெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் பலாப்பழ தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ தவா வச்சு ஊற்ற போகிறேன். ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. லைக் பண்ணி. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் பரவாயில்ல. இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குது, உடம்புக்கு நல்லது. எண்ணெய் ஊற்றி சுட்டால் பலாப்பழ தோசை ரெடி. பாய்.